ஐயோ! நான் வந்து குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வாரம் பசுமாடு மாரி ஃபீல் பண்ணேன் நான். நான் பாட்டுக்கு ஏதோ எங்கேயோ உட்காந்துருப்பேன். என் பையன் வந்து அப்படின்னு அழுதோன்னா லபோ திபோன்னு ஓடணும் பால் குடுக்கறதுக்கு. ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே இல்லையா இப்போ? ஸோ அப்போ பரத் வந்து வெளில கூட்டின்னு போயிடுவாரு. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லா இருந்தா, உலகே மாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் வா வா வெளில போலாம் வா அப்படின்னு சொல்லி வெளில கூட்டின்னு போயிடுவாரு. நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாம நமக்குள்ள உருவான ஒரு அழகான ஒரு கிரீச்சர் வெளியில வரும்போது ஏதோ அந்த உலகத்தையே ஜெயிச்சு ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் உடம்புங்கிறது வந்து மண்ணுல மக்கி போற ஒரு விஷயம். அதை வந்து ஒழுங்கா யூஸ்ஃபுல்லா ஒரு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாய்மை. அப்படியுமே வந்து ஒரு வாட்டி வந்து எப்பா என்ன விட்டுருப்பா, நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போய் கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. பிகாஸ் கல்யாணம்ங்கிறது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹலோ ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? யாரு ஆண்டி? என்ன ஆண்டி என்ன இப்படி மறந்துட்டீங்க? நான் வந்து ஒரு 15-20 இயர்ஸா தான் ஆண்டி இந்தியால இல்ல. நானும் மஞ்சு. ஓ மை குட்னஸ் மீ ஆண்டி, எப்படி ஆண்டி? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த பக்கம் மதர்ஹுட் நீங்க சொன்னீங்க குழந்தை அழும்போது நானும் அழுவேன், பட் அதுல ஒரு பியூட்டிஃபுல் சைடு இருக்குல்ல மேம். அந்த ஒரு பியூட்டிஃபுல் சைடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் ஆல்சோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நம்ம பாடி சேஞ்ச் ஆகும், மென்டலி நம்ம அது எப்படி ஹேண்டில்? ஐயோ, நான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வாரம் பசுமாடு மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். நான் பாட்டுக்கு ஏதோ எங்கேயோ உட்காந்துருப்பேன். என் பையன் வந்து அப்படின்னு அழுதோன்னா லபோ திபோன்னு ஓடணும் பால் குடுக்கறதுக்கு. ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே இல்லையா இப்போ? என்ன நான் பாட்டுக்கு வந்து பசுமாடு மாதிரி எப்ப பார் பால் கொடுத்துட்டே இருக்கேன். வாட் இஸ் திஸ்? பட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி பர்டிகுலர் தட் ஐ வாண்டட் மை சன் டு பி ஃபெட் பை மீ. அந்த தாய்ப்பால்ல இருக்கிற அந்த புரத சத்து, அந்த ஆன்டி ஜெர்மிங், அந்த ஆன்டி ஜெர்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், அதெல்லாம் என் குழந்தைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. பட் அது ஒரு 3 வீக்ஸ்ல வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இட் ரியலி ஹிட் மீ. பட் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. ஸோ பரத்துக்கும் தெரிஞ்சிருந்தது, எனக்கும் தெரிஞ்சது. தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ், ரைட்? வாட் டு எக்ஸ்பெக்ட் வென் எக்ஸ்பெக்டிங் ஒரு பியூட்டிஃபுல் புக் இருக்கு. நான் அதை வந்து பைபிள் மாதிரி படிப்பேன் அப்போ. ஸோ அப்போ பரத் வந்து வெளில கூட்டின்னு போயிடுவாரு. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லா இருந்தா, உலகே மாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் வா வா வெளில போலாம் வா அப்படின்னு சொல்லி வெளில கூட்டின்னு போயிடுவாரு. ஸோ பரத் வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். அம்மா அப்பா வாஸ் சப்போர்ட்டிவ். மை இன்லாஸ் வேர் வெரி சப்போர்ட்டிவ். அதனால என்னால் அதை விட்டு வெளியில வர முடிஞ்சது. பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாம நமக்குள்ள உருவான ஒரு அழகான ஒரு கிரீச்சர் வெளியில வரும்போது ஏதோ அந்த உலகத்தையே ஜெயிச்சு ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ உலகத்திலேயே வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஹியூமன் பீயிங் வந்து இன்னைக்கு என்னுடைய 2 குழந்தைங்க. ஸோ யாருக்காகவாவது நான் செத்து போவேனான்னு கேட்டா என் 2 பசங்களுக்காக நான் செத்து போவேன். யாருக்காகவாவது நான் ரொம்ப கடவுளை கும்பிடுறேனான்னு கேட்டா என் பசங்களுக்காக. யாரையாவது நான் ரொம்ப அட் எனி கிவன் டே மிஸ் பண்றேன்னா அப்படின்னு கேட்டா என் 2 பசங்களுக்காக. 32 பல்லும் தெரியுற மாதிரி நான் என்னைக்காவது சிரிப்பேனா என் 2 பசங்களை பார்த்து தான் சிரிப்பேன் அப்படின்னு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். கடவுள் வந்து நம்மளை படைச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அண்ட் வி பிகம் அ கோ-கிரியேட்டர் வித் காட். அது வந்து ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வுல மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் உடம்புங்கிறது வந்து மண்ணுல மக்கி போற ஒரு விஷயம். அதை வந்து ஒழுங்கா யூஸ்ஃபுல்லா ஒரு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாய்மை. என்னால இன்னொரு உயிரை வந்து கொடுக்க முடியும், அதை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சயின்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, ஸ்பெஷலி மகன்கள், சன்ஸ், அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களை வந்து பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது இந்த குழந்தையோடைய பாடி செல் வேற, அம்மாவோட பாடி செல் வேற. ஆனா இப்ப நான் மகனை பிரெக்னெண்டா இருந்ததுனால மகன்களை பிரெக்னெண்டா இருக்கிற தாய்கள் அவங்க ஒரு 25, 30, 45, 60 வருஷம் ஆனாலும்
இந்த ஆம்பளை பசங்களுடைய பாடி செல்ஸ் மட்டும் அவங்க வயித்துல எப்பயுமே இருக்கும். இட்ஸ் ப்ரூவன் பை சயின்ஸ். ஸோ வி நாட் ஓன்லி கேரி our children in our hearts, I still carry my children's body cells in my body. ஸோ இப்போ என்னுடைய யூட்ரஸ்லேருந்து எடுத்தா கூட அனிருத்தோட பாடி செல்ஸ் இருக்கும், அதுவோட பாடி செல்ஸ் இருக்கும். ஸோ அதனால அனிருத்தும் நானும் சண்டை போடும்போது நான் இதை சொல்லுவேன், யாராவது உன்னை கேரி பண்ணுவாங்களான்னு கேளு, நீ வெளில பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஐ எம் ஸ்டில் கேரிங் யூ அப்படின்னு சொல்லுவேன். அனிருத் தேங்க்ஸ்மா இப்படி சொல்லியே எல்லா வாக்குவாதத்தையும் நீ வந்து வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான். பட் தட்ஸ் ட்ரூ, இட்ஸ் வெரி ட்ரூ. உலகத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப். சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பேசும்போது இப்போ இந்த ஜென்ரேஷன்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ ஃபாஸ்ட் ஆயிடுச்சு மேம். லைக் தே மீட் அ பர்சன், லைக் ஓகே இல்லைன்னா தே ஜஸ்ட் லைக் விட்டு போயிடலாங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களா? லைக் இன்னும் 26 years of marriage or 27 years of marriage, அது ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வேணும். ஹவு ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கலாம், இப்படி பார்க்கலாம்? ஐ திங்க் பை த கிரேஸ் ஆஃப் காட் என்னோட மேரேஜ் வந்து நல்லா இருந்தது. அதனால எனக்கு அப்படி டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அப்படியுமே வந்து ஒரு வாட்டி வந்து எப்பா என்ன விட்டுருப்பா, நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் போய் அப்ப நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சு என்னுடைய கல்யாணம் வந்து எனக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. கடவுளால திருப்பி கிடைச்ச ஒரு விஷயம் அது. பட் ஒரு விதத்துல நல்லதுதான். ஒத்து வரலன்னா பிரிஞ்சிடுறது வந்து நல்லது. கடைசி வரைக்கும் வந்து 2 பேரும் வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே குப்பை கொட்டணும். இவங்க வந்து ஒரு சௌகர் ஜானகி அம்மா மாதிரியும் அவங்க வந்து ஒரு சிவாஜி அப்பா மாதிரி அழுதுகிட்டே இருக்கணும்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. பட் ஆனா யூஸ் ப்ரூடன்ஸ். லவ்ல வந்து எல்லாமே இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா அந்த அட்ராக்ஷனுக்கும் மீறி இவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், இவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளேயும் இருக்கும். என்னது மணந்தால் மகாதேவன் இல்லையேல் மரணது, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. ப்ராக்டிகாலிட்டி, ஃபங்க்ஷனாலிட்டி, லாஜிக், இது எல்லாமே அந்த லவ்ல வந்து இருக்கும். கடவுள் இன்னைக்கு உண்டாக்கின எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான விஷயம். சூரியன் ப்ராக்டிக்கலா இருக்கு, சந்திரன் ப்ராக்டிக்கலா இருக்கு, நைட் அண்ட் டே ப்ராக்டிக்கலா இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டியோட நம்ம ஒரு விஷயம் டிசைட் பண்ணும்போது அது கரெக்டா வரும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. கெட் டு நோ ஈச் அதர் பட் ஹாவ் பார்டர், ஹெல்தி பார்டர். இல்லை கெட் டு நோ ஈச் அதருங்கிறதுக்காக வந்து கெட்டிங் நோயிங்னு போய் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஐயோ அவன் ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டா அப்படின்னு அதுல ஒரு குழந்தை உண்டாயி அது அபார்ஷன்னு போய் இல்லை அது குழந்தைய பெற்று அடாப்ஷன் கொடுத்து எதுக்கு? உங்களுடைய தவறு வந்து குழந்தைகளை பாதிக்கிற அளவுக்கு நீங்க விடக்கூடாது. தென் வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஆர் யூ? நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு இங்க அந்த குழந்தைய தண்டிக்கிறீங்க. அபார்ஷனும் ஒரு தண்டனை, மரண தண்டனை. அந்த குழந்தைக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஸோ அந்த அளவுக்கு போகாம யூ வாண்ட் டு கெட் டு நோ அ பர்சன், ஹேவ் ஹெல்தி பவுண்டரிஸ். அந்த பவுண்டரிஸ்குள்ள ஒருத்தர் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அம்மா அப்பா கிட்டேருந்து மறைக்காதீங்க. அம்மா அப்பா எதிரிகள் கிடையாது, ரைட்? ஸோ அவங்க கிட்டேருந்து மறைக்காதீங்க. தட் இஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. பிகாஸ் கல்யாணம்ங்கிறது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படிலாம் பார்த்தா பரத் வந்து என்னை விட்டுட்டு போய் 25 வருஷம் ஆயிருக்கும், ரைட்? பட் பரத்தினுடைய பொறுமை, அவருடைய பொறுமையை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ரெஸ்பெக்டட் இட், ஐ அப்ரிஷியேட்டட் இட். எனக்கு வந்து பொறுமை ரொம்ப கம்மி, அவருக்கு தான் பொறுமை ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு வந்து பரத் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் அது நாங்கள் டைம் எடுத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த இடத்துக்கு எங்களால் வர முடிஞ்சுது. ஸோ டேக் யோர் டைம். ஒன்ஸ் யூ ஆர் மேரிட், யூ டேக் யோர் டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் பாடி, ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் மைண்ட், ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. நான் ஐ யூஸ் டு டெல் மை மாம், நம்ம ஒன்றும் ராஜ பரம்பரை கிடையாது. நாளைக்கு யாரு த்ரோன்ல உட்காருவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ யூ திங்க் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் மேரேஜ், ப்ளீஸ் டூ திஸ் குட் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். டோன்ட் கெட் மேரிட், ஜஸ்ட் டோன்ட்.
இப்ப நிறைய பேர் அப்படிதான் கல்யாணம் எல்லாம் வேணாம், சந்தோஷம் தனியாவே ஆனா சந்தோஷம். ஒழுங்கா இருக்கணும், சந்தோஷமா இருக்கலாம். அதாவது குஜால்ஸ் எல்லாம் பண்ணிலாம் சுத்தக்கூடாது. தட்ஸ் நாட் ஹெல்தி. அடுத்த ஒரு முக்கியமான பேச வேண்டிய விஷயம் மென்டல் ஹெல்த். நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துல தட் யூ பீன் த்ரூ டிப்ரெஷன், அ ஃபேஸ் ஆஃப் டிப்ரெஷன். அந்த மென்டல் ஹெல்த் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல மேம் நம்ம மனசுல. ஹவு டிட் யூ கெயின் தட்? வென் No, my depression was not clinical. My depression was very spiritual because of the occult and all those things. But அப்போ வந்து என்னை விட வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் மேனேஜ் பண்ணாங்க. பரத் தான். ஆல் கிரெடிட் கோஸ் டு பரத். அம்மா அப்பா கூட வந்து என்கிட்ட அவ்வளோ பொறுமையாலாம் இல்லை. அப்பா பொறுமையாக இருந்தார், அம்மா பொறுமையாக இல்லை. அம்மாக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு. கிளினிக்கல் டிப்ரெஷன் இல்லைன்னா அப்புறம் என்ன, சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏதோ நான் வந்து வேணும்ட்டே வந்து 10 o'clock ஆயிடுச்சா, சரி நான் இனிமேல் 1 hour அழுவேன் அப்படின்னு டெய்லி ஏதோ ஸ்கெட்யூல் போட்டு அழற மாதிரி. ஸோ அப்பா வாஸ் வெரி வெரி பேஷண்ட் வித் மீ. இல்லை அவளுக்கு என்னமோ சம்திங் இஸ் கோயிங் ஆன் வித் ஹர், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அம்மா வாஸ் வெரி ஆங்க்ரி வித் மீ. அம்மா வாஸ் அ டிசிப்ளினேரியன். ஷி வாஸ் வெரி ஆங்க்ரி வித் மீ. ஆனால் பரத் ஸ்டூட் அப் ஃபார் மீ. பரத் சார், நான் கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணு இப்படி கிடையாது. After I got married to her, postpartum, hormonal changes, something is going on. இந்த டைம்ல நான் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஐ வில் ஒன்லி சப்போர்ட் ஹர் அப்படின்னு பரத் வாஸ் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் த சப்போர்ட் தட் ஐ நீடட் அட் தட் டைம். ஸோ நம்மளோட ஃபேமிலிஸில் அந்த மாதிரி யாராவது இருந்தா, we need to teach ourselves to be understanding. அவங்க ஒன்றும் சும்மா nobody is going to be happy saying they are sad. Oh, I'm so happy because I'm sad அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, right? Understanding that. And clinical depression na, there is a chemicals in your brain which is not there. That is what we call as clinical depression. அதுக்கான டாக்டர்ஸ் கிட்ட போய் அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கிறது, எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு ட்ரெண்ட் சொல்றேன், எக்ஸாம் டென்ஷன்ங்கிறதுனால ஓ ஐம் ஹேவிங் ஆன்சைட்டி டிஸார்டர், ஐ நீட் டு கோ டேக் மெடிகேஷன், அதுவும் ரொம்ப ஓவர். இந்த சின்ன விஷயத்துக்கு சூசைட் அந்த மாதிரி போறாங்க, டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆமா. ஸோ ரிலீஜன், சி ஃபெய்த் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கடவுள் 100% இருக்காரு. நீங்க என்ன மதமா இருந்தாலும், நான் என்ன மதமா இருந்தாலும், கடவுள் தான் இருக்காரு. கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கைய நீங்க வந்து ஷார்டன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அண்ட் கடவுள் வந்து சர்வாதிகாரி கிடையாது. கடவுள் வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு கடவுள். whichever God you call him as, I call him as Jesus. You can call him as Allah, you can call him as Krishna, Rama, whoever you want to call him. அந்த கடவுள் வந்து ரொம்ப அன்பானவர் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் வந்து இப்படியே போயிடாது. லைஃப் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இப்படியே போயிடாது, ரைட்? அப்படி பார்த்தா எத்தனை பேர் செத்து போயிருக்கணும். ஸோ ஹேவிங் திஸ் ஹோப் ஃபார் டுமாரோ அண்ட் லிவிங் இன் தட் ஹோப், கேச்சிங் ஹோல்ட் ஆஃப் தட் ஹோப், ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். எப்படி மேம் உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட் எப்படி இவால்வ் ஆயிருக்கு வித்தின் இயர்ஸ்? லைக் கோயிலுக்கு போன அந்த ஒரு ஃபேஸ் சொல்லியிருக்கீங்க, நவ் ஜீசஸ்ன்னு சொல்லி அது எப்படி இவால்வ் ஆச்சு? ஹவ் பியூட்டிஃபுல்லி ஹவ் தட் இவால்வ்ட்? காதல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். நம்ம வயசானா இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி காதலிக்கணும், அப்படி உருகி லவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்ட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அது வந்து இதுக்குன்னே வந்து பிறந்து இதுக்குன்னே வளர்ந்துருக்கு எல்லாமே. நான் வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு, ஒரு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படிலாம் கிடையாது. தப்பி தவறி கூட அப்படிலாம் கிடையாது. யாரையா பார்த்து லவ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த கான்செப்டுக்கு கரெக்டாக ஒரு ஆள் கிடைச்சா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய கான்செப்ட் ஆஃப் காட் வந்து ஆல் லவ்விங், ஆல் மர்சிஃபுல், ஆல் பவர்ஃபுல், ஆல் ஜஸ்டிஸ். இல்லை, நியாயமான கடவுள், நேர்மையான கடவுள், அன்பான கடவுள், அதிகாரம் உள்ள ஒரு கடவுள். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு கரெக்டான ஒரு ஆள் வந்து எனக்கு இப்போதான் கிடைச்சாரு, ஜீசஸ். ஜாதகமோ ஜோசியமோ ராசியோ ஒரு குடும்பத்துல இருக்கிற அதிர்ஷ்டமோ இல்லை அதிர்ஷ்டம் இல்லாததோ எதுவுமே அவருடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில குறைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு இப்போதான் கிடைச்சாரு. அதனால நான் வந்து இப்போ அவரை உருகி லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீ ஒரு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் பீரியட் இருந்துச்சுல மேம், இப்போ முதல் சம்பளம்னு ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லையா? என்ன வாங்குனீங்க மேம்? அந்த மோகினின்னு ஒரு செயின், ஒரு MOHINIன்னு போட்டு ஒரு $, அதுக்கு வந்து ஒரு செயின், அதுதான் எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அம்மா லைக் எல்லாமே அது எல்லாமே அம்மா தான் ஹேண்டில் பண்ணி? ஆமா, அம்மாவுக்கு தெரியும் என்கிட்ட கொடுத்தா நான் எல்லாம் மாங்காய் வாங்கி தின்னுவேன்.
எங்கடி போறேன், நான் மாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு. அவளும் ரொம்ப மெச்சூரிட்டி ஜாஸ்தி, அதனால அம்மா தான் ஹேண்டில் பண்ணாங்க. பட் எப்பயாச்சும் இந்த சின்ன வயசுல மணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெரி யங் ஏஜ்ல யூ ஸ்டார்டட் ஏர்னிங்ல, அண்ட் அந்த ஏர்னிங் அது எப்படி வேணா ஜாஸ்தி ஆகலாம் இல்ல, கம்மியாகலாம். நிறைய பயம் இருந்தது. பிகாஸ் அம்மா அப்பா அந்த மாதிரி வளர்த்தாங்க. பணம் இம்பார்ட்டன்ட் இல்ல, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பேரு குணமெல்லாம் வந்து மாறிடுச்சுன்னா வராது, அது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லி சொல்லி அதுல வந்து பணம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறது எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சின்ன வயசுலயே. ஸோ நீங்க பார்த்து பார்த்து வாங்கின விஷயங்கள் என்ன கொஞ்சம்? கடவுள் கிருபையில நான் எதையா பார்த்தா வாங்கிடுவேன். ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்துன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ரொம்ப பார்த்துட்டோம், ரொம்ப வேண்டாமா, நிறைய பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்து கேட்கல, லைக் ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ் நீங்க உங்களுக்காக நீங்க வாங்கி. என்னோட ப்ரெஷியஸ் கிஃப்ட் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜீசஸ், அப்புறம் என்னுடைய 2 குழந்தைங்க. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் வைஸ் வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எல்லாமே போயிடும். போகாதது கடவுள் மட்டும்தான், அதனால அவர் தான் ப்ரெஷியஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இப்போ வடிவுக்கரசி அம்மா கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ஐயோ, ஐ வுட் லவ் டு டாக் டு ஹர், ஐ வுட் லவ் டு கனெக்ட் வித் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். என்கிட்ட நம்பர் இருக்கு, சும்மா கால் பண்ணவா? கூப்பிடுங்க ப்ளீஸ். எஸ். ஹாய் மேம், சௌபர்ணிகா பேசுகிறேன் மேம், வாவ் தமிழ் சேனல்ல இருந்து. இல்லை மேம், ஒரு சர்ப்ரைஸ் மேம் உங்களுக்கு. நான் ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், ஒரு 2 minutes பேச முடியுமா மேம்? அதான் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? யாரு ஆண்டி என்ன ஆண்டி என்ன இப்படி மறந்துட்டீங்க? நான் வந்து ஒரு 15-20 இயர்ஸா தான் ஆண்டி இந்தியால இல்ல. எங்கம்மா போயிட்ட? நானும் மஞ்சு மஞ்சு ஓ மை குட்னஸ் மீ ஆண்டி, எப்படி ஆண்டி? அதே வாய்ஸ் அப்படியே இருக்குது மஞ்சு. பிரேஸ் தி லார்ட் ஆண்டி, நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் நானே மோகினின்னு சொல்லாம மஞ்சு சொல்லாம அப்படியே யோசிச்சேன். மஞ்சு தான் ஆண்டி, எப்பவுமே மஞ்சு தான். ஆமா நமக்கு ஆமா தெரிஞ்சு மஞ்சுதான். ஆமா, நான் இப்ப சொல்லலான்னு வந்த ஆண்டி, நானும் நீங்களும் சேர்ந்து கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கோம் ஆண்டி, அடுத்தது சொல்லலான்னு வந்தேன் நானு. ஆமா, நான் இப்பதான் சொன்னேன் வடிவுக்கரசி ஆண்டி வந்து எப்படின்னா, இன்னைக்கு நான் பார்த்தா கூட கேஷுவலா நானும் ஆண்டி வந்து முன்னாடி இருந்த மாதிரி நாங்க பேசிப்போம் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். ஆமா 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 மஞ்சு மஞ்சு பாக்குறேன், நான் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறேன். பாக்குறீங்களா ஆண்டி? பாக்குறேன். ஐயராத்து பொண்ணு பிரைஸ் எல்லாம் சொல்லுதே அப்படின்னு பாக்குறேன். ஆமா ஆண்டி, பெரிய கிருபை ஆண்டி, பெரிய கிருபை. அதான் ஆண்டவர் யாரை எந்த நேரத்துல செலக்ட் பண்ணுவாருன்னு தெரியாதுமா. கரெக்ட் ஆண்டி, வெரி வெரி அவர் கரெக்ட். காலை நீ புடிச்சுக்கோ, அவர் நம்ம கொஞ்சம் கையை நீட்டினார்னா போதும், நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி ஆண்டி, நான் உங்க நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு நான் என்னோட நம்பர் டெக்ஸ்ட் பண்றேன் ஆண்டி. டெக்ஸ்ட் பண்ணிட்டா கண்ணு. ஷூர் ஆண்டி. பொண்ணு எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பேத்தி. ஐயா ஆண்டி, நம்பவே முடியல. உங்களுக்கு எதுக்கு ஆண்டி பேத்திலாம் நீங்க வெளில சொல்லாதீங்க, அவங்களுக்கு பொண்ணு சொல்லுங்க. நான் பாட்டி இப்போ அப்படியே இருக்கீங்க ஆண்டி, ஒரு சின்ன சுருக்கம் கூட வரல உங்களுக்கு ஸ்கின்ல. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இருக்கு. வனஜா கிரிஜா எல்லாம் மறக்கவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. வனஜா கிரிஜால பண்ண லூட்டி, சின்ன மருமகள்ல பண்ண லூட்டி, எதையுமே என்னால மறக்கவே முடியாது. வெரி ட்ரூ வெரி ட்ரூ வெரி ட்ரூ ஆண்டி. ஐயர் பொண்ண போய் மீன் கழுவு சொன்னாங்க பாரு. ஆமா, ஐயோ நான் வந்து அதுக்கு அழுது, பாவம் ரேணுகா பண்ணுச்சுல, பாவம். எல்லாம் ஞாபகம் இருக்குமா எனக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்கு. எவ்வளவு அழகான அழகான ரோஜாமா நீ. பிரைஸ் தி லார்ட். இல்ல ஆண்டி, உங்களோட என்கரேஜ்மெண்ட், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டி எல்லாம் செம்மையா என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ அழகிமா, நீ அழகி. ஷோ தேங்க்ஸ் ஆண்டி, கிருபை கிருபை, ஆண்டவருடைய கிருபை. சோ ஆண்டி மீட் பண்ணலாம் ஆண்டி, நாம ஒரு நாள் உங்களை வந்து பார்க்கணும் ஆண்டி. உங்க நம்பரையும் அந்த பொண்ணு காத்தடிச்சா விழற மாதிரியே இருக்கும். ஆமா ஆமா ஆண்டி, நான் நம்பவே இல்ல. நான் கேட்டேன், இது என்னது இத்தூண்டு பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு? ஆனா நல்லா பேசுமா, நல்லா பேசும் அந்த பொண்ணு. சின்ன பொண்ணுன்னு நினைக்காத, நல்லா இன்டர்வியூ எடுப்பா. ஆமா ஆமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமா இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆமா, நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணுமாவா. ஆமா, நல்ல நம்பர் வாங்கிக்கடா. ஷூர் ஆண்டி, ஷூர் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி, பை ஆண்டி. ஓகேடா, பை. பிரைஸ் தி லார்ட் ஆண்டி, பை ஆண்டி. Thank you. டக்குனு கண்டுபிடிச்சிட்டாங்க. பியூட்டிஃபுல் மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஹாப்பி டு டாக் டு யூ. தேங்க்ஸ் a lot. சேம் ஹியர். இவ்வளோ தூரம் வந்து இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படம் பாருங்க, நிறைய வந்து அதில் இருக்கிற நடிகர்களை மனுஷங்களா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் ஐ வாண்ட் டு
share it with all the people who are watching. எஸ் தேங்க்யூ Thanks a lot. Take care.